ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை தொக்கு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 கப் அளவு புதினா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம ஸ்பைஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த மசாலா அரைக்கும் போதே அரைச்சிட்டோம். அதனால் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த புதினா விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம வதக்காம அரைச்சிருக்கோம், பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால இப்போ நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா அந்த முட்டைக்குள்ளே ஊறும். ஸோ இப்போ முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா அந்த மசாலாலாம் அந்த முட்டை கூட கோட்டார மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ மசாலாலாம் நல்லா முட்டையில் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அந்த புதினா ஃப்ளேவரோட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.